வாடிவாசலில் எதிரிகளை பந்தாடுவதற்காக தயாராகி வரும் இந்த காளையின் பெயர் தளபதி. அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் போன்ற உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பல வீரர்களை தனது கொம்பால் பந்தாடிய இந்த காளை 8 வயது சிறுமியின் அன்புக்கு கட்டுப்படும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? உண்மைதான். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியைச் சேர்ந்தவர்கள் வினோத், இலக்கியா தம்பதி. இவர்களுக்கு யுவஸ்ரீ என்ற பெண் குழந்தையும் புகழ் என்ற ஆண் குழந்தையும் உள்ளனர். தங்களது வீட்டில் வளர்த்து வரும் தளபதி, சின்ன தளபதி ஆகிய 2 காளைகளையும் குழந்தையாகவே நேசித்து வருகின்றனர் வினோத், இலக்கியா தம்பதியர். தளபதியை வினோத்தின் மகளும், சின்ன தளபதியை வினோத்தின் மகனும் பாசமாக கவனித்து வருகின்றனர். தினமும் காலையில் எழுந்தவுடனும் பள்ளி முடிந்து வந்த பிறகும் காளைகளுக்கு தீவனம் வைப்பது இந்த குழந்தைகளுக்கு வேலை. ஜல்லிக்கட்டு களத்தில் வீரர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழும் காளைகள் குழந்தைகளின் அன்பில் தானும் குழந்தையாகவே மாறிவிடுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு 2 வாரங்கள் மட்டுமே எஞ்சி இருப்பதால் தளபதி, சின்ன தளபதி ஆகிய காளைகள் ஜல்லிக்கட்டுக்கு தயாராகி வருகின்றன. இதற்காக காளைகளுக்கு பருத்தி விதை, எள்ளு புண்ணாக்கு, கடலை பருப்பு போன்ற சத்தான உணவுகள் அளிக்கப்படுகிறது. வீரர்களுடன் மோதுவதற்காக காளைகளுக்கு நீச்சல் பயிற்சியும் சண்டை பயிற்சியும் வழங்கப்படுகிறது. தந்தை வினோத்தும் மகள் யுவஸ்ரீயும் சேர்ந்து தங்களது காளைகளுக்கு பயிற்சிகளை வழங்குகின்றனர். பயிற்சியின் போதும் வாடிவாசலிலும் ஆக்ரோஷமாக இருக்கும் தளபதி, சின்ன தளபதி காளைகள் வீட்டிற்கு வந்தவுடன் சாதுவான குழந்தையாக மாறிவிடுகின்றன. இந்த காளைகள் பல்வேறு ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு வீரர்களின் பிடியில் சிக்காமல் வெற்றி பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகிறார் சிறுமி யுவஸ்ரீ. மத்தியானம் அப்பா சாப்பாடு வச்சிருவாங்க, சாயந்தரம் திரும்பி வந்து நான் சாப்பாடு வச்சுட்டு நைட்டு பேரிச்சம்பளம் குடிச்சிட்டு தான் தூங்க போவேன். அதுக்கடுத்து நாங்கள் டெய்லி மாடு மேலே குதிச்சு விளையாண்டு இந்த மாதிரி நிறைய விளாடுவோம். என் தம்பி விளாடுவான், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து விளாடுவோம். அப்புறம் என்கிட்ட பாசமாக இருக்கும். ஆனால் ஜல்லிக்கட்டில் போனால் அது வேற மாதிரி மாறிக்கும். மாலை முரசு செய்திகளுக்காக வாடிப்பட்டியில் இருந்து செய்தியாளர் குமாருடன் சந்துரு.